இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக உலகத்தோட மிகப்பெரிய மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃபில் ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த ஸ்டாண்ட் ஆஃப்ல இருந்து இந்தியாவும் பின்வாங்குற மாதிரி இல்லை, சைனாவும் பின்வாங்குற மாதிரி இல்லை. அதனால இந்த 2 நாடுகளும் அதிக அளவில் வீரர்களையும் டேங்க்ஸ், ஆர்டிலரி கன்ஸ் மாதிரியான மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸையும் எல்ஏசியில் குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ், அதாவது மிக உயரமான பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஸ்டாண்ட் ஆஃப் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே நாம் நம்மளுடைய மிலிட்ரி ஹார்ட்வேரில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். நாம் கண்டுபிடிச்ச அந்த பிரச்சனை என்னென்னா, சைனா இந்த ஸ்டாண்ட் ஆஃபில் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் மிக வேகமாக செயல்படக்கூடிய மவுண்டைன் டேங்க்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்மக்கிட்ட மவுண்டைன் டேங்க்ஸ் எதுவும் இல்லாததுனால நாம் நம்மளுடைய மெயின் பேட்டில் டேங்க்ஸை தான் இந்த ஸ்டாண்ட் ஆஃபில் சைனாவுக்கு எதிராக டிப்ளாய் பண்ணியிருக்கோம். லைட் வெயிட் டேங்க்ஸை தான் நாம் இங்கே மவுண்டைன் டேங்க்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த லைட் வெயிட் டேங்க்ஸால் ரொம்பவே மோசமான மவுண்டைன் டெரெயினில் கூட ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஸ்டாண்ட் ஆஃபில் சைனா அவங்களுடைய டைப் 15 லைட் டேங்க்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட லைட் டேங்க்ஸ் எதுவும் இல்லாததுனால நாம் நம்மளுடைய மெயின் பேட்டில் டேங்க்ஸான T-90 டேங்க்ஸையும் T-72 டேங்க்ஸையும் எல்ஏசியில் சைனாவுக்கு எதிராக டிப்ளாய் பண்ணினோம். நம்மளுடைய T-90 டேங்க்ஸும் T-72 டேங்க்ஸும் பாலைவனத்திலையும் சமவெளி பகுதிகளிலையும் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியது. ஆனால் மவுண்டைன் டெரெயினில் இந்த டேங்க்ஸால் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியாது. ஏன்னா இந்த டேங்க்ஸ் எல்லாம் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்க்காக டிசைன் செய்யப்பட்டது இல்லை. ஹெவி டேங்க்ஸில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அதிக எடை இருக்கிறதுனால இந்த டேங்க்ஸை எல்லாம் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதே மிகப்பெரிய சேலஞ்ச். மவுண்டைன் டெரெயினில் ஹெவி டேங்க்ஸுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் லைட் டேங்க்ஸை மவுண்டைன் டெரெயினுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்ஏசியில் சைனா டிப்ளாய் பண்ணியிருக்கிறது அவங்களுடைய டைப் 15 லைட் டேங்க்ஸை. இந்த டைப் 15 லைட் டேங்க்ஸோடைய ஸ்டாண்டர்ட் வெயிட் 33 டன்ஸ். ஆர்மர் பேக்கேஜையும் சேர்த்தா இதோடைய வெயிட் 36 டன்ஸ். கமாண்டர், கன்னர், டிரைவர்னு 3 பேரை கொண்ட க்ரூ இந்த டேங்க்ஸை ஆப்ரேட் பண்ணுவாங்க. 105mm ரைஃபிள்டு கன் தான் இந்த டேங்கோட மெயின் வெப்பன். இந்த டேங்கோடைய செகண்டரி வெப்பன்ஸ் 12.7mm மிஷின் கன்னும் ஆட்டோமேட்டிக் கிரனேட் லான்ச்சரும். இந்த டைப் 15 டேங்க்ஸோடைய வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சைனீஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டான Y-20ஆல் ஒரே நேரத்தில் 2 டைப் 15 டேங்க்ஸை கேரி பண்ணிட்டு போக முடியும். இதனால் இந்த டைப் 15 டேங்க்ஸை ரொம்ப வேகமாகவும் அதிக தூரத்துலையும் ஈஸியாக டிப்ளாய் பண்ண முடியும். சைனாவோட இந்த டைப் 15 டேங்க்ஸை மேட்ச் பண்ண இந்தியா ஒரு லைட் வெயிட் டேங்கை உருவாக்கி அதை எல்ஏசியில் டிப்ளாய் பண்ண முடிவு பண்ணினாங்க. இந்தியன் ஆர்மிக்காக இப்போதைக்கு முதல்ல 354 லைட் டேங்க்ஸை உருவாக்க போகிறாங்க. லைட் டேங்க்ஸை உருவாக்குற இந்த ப்ராஜெக்டுடைய லீட் டெவலப்பராக DRDO நியமிக்கப்பட்டிருக்காங்க. லைட் டேங்க்ஸை தயாரிக்கிற இந்த ப்ராஜெக்டில் தனியார் நிறுவனமான லார்சன் அண்ட் டியூப்ரோ டெவலப்மெண்ட் கம் ப்ரொடக்ஷன் பார்ட்னராக செயல்படுவாங்க. ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் டிப்ளாய் செய்ய தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த லைட் டேங்க்ஸ்க்கு ஜொராவர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த டோக்ரா ராஜ்புட் போர் தளபதியான ஜொராவர் சிங் அவர்களுடைய ஞாபகமாக தான் இந்த லைட் டேங்க்ஸுக்கு ஜொராவர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஜொராவர் டேங்க்குடைய ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்தோன்னா, இந்த டேங்க்ஸோட வெயிட் அப்ராக்சிமேட்டாக 25 டன்ஸ் இருக்கும். ஜொராவருடைய வெயிட் நாம் இப்போது எல்ஏசியில் டிப்ளாய் பண்ணியிருக்கிற டேங்க்ஸ் வெயிட்டில் பாதி தான். டேங்க்ஸோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 25 டன் வெயிட்டுங்கிறது ரொம்ப கம்மி. இவ்வளவு கம்மி வெயிட் இருக்கிறதுனால இந்த டேங்க்ஸை ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் ரொம்ப ஈஸியாக டிப்ளாய் பண்ண முடியும். ஜொராவர் டேங்க்ஸை விமானம் மூலமாகவோ இல்லை ரோட் வழியாவோ இல்லை ரயில் மூலமாகவோ ரொம்ப ஈஸியாக டிப்ளாய் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜொராவர் டேங்க்கில் முதல்ல ஜெர்மன் இன்ஜினை தான் பயன்படுத்துகிறதா இருந்தாங்க. ஆனால் ஜெர்மன் இன்ஜின் வாங்குறதுல தொடர்ந்து பல டிலேஸ் ஏற்பட்டதுனால அமெரிக்க இன்ஜினை ஜொராவர் டேங்க்கில் பயன்படுத்தியிருக்காங்க. ஜொராவர் டேங்க்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இன்ஜினுக்கு எக்ஸலண்ட்டான பவர் டு வெயிட் ரேஷியோ இருக்குது. ஹை பவர் டு வெயிட் ரேஷியோ உள்ள இன்ஜின்ஸ் இருக்கிறதுனால ஜொராவர் டேங்கால் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் கூட ரொம்ப வேகமாக செயல்பட முடியும். இது மட்டும் இல்லாமல் செங்குத்தான மலை சரிவுகள்லையும் மற்ற சவாலான நிலப்பரப்புகள்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜொராவர் டேங்கால் செயல்பட முடியும். ஜொராவர் டேங்கை ஆம்பிபியஸ் டேங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜொராவர் டேங்கால் எல்லா விதமான நிலப்பரப்புகளில் மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள்லையும் பயணிக்க முடியும். ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் 105mm ரைஃபிள்டு கன் தான் ஜொராவரோட பிரைமரி வெப்பன். இந்த 105mm ரைஃபிள்டு கன்னால் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ரவுண்ட்ஸ், ஆர்மர் பியர்சிங் ரவுண்ட்ஸ், கேனிஸ்டர் ரவுண்ட்ஸ் மாதிரியான பல விதமான எக்ஸ்ப்ளோசிவ் ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ண முடியும். கோஆக்சியல் 7.62mm மிஷின் கன் தான் ஜொராவரோட செகண்டரி வெப்பனாக இருக்கும். ஜொராவரோட ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமில் நிறைய அட்வான்ஸ்டான சென்சார்ஸ் இருக்கிறதுனால இதால் எல்லா விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லையும் எனிமி டார்கெட்ஸை அக்யூரேட்டாகவும் எஃபெக்டிவாகவும் என்கேஜ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டட் டார்கெட் அக்விசிஷன், ஃபயர் கண்ட்ரோல், ரூட் பிளானிங் மாதிரியான வேலைகளை செய்ய ஜொராவர் டேங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா பல ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ஆயுதங்கள் போக ஜொராவர் டேங்கில் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸும் லாய்டரிங் மியூனிஷன்ஸையும் பொறுத்துற திட்டமும் இருக்குது. ஜொராவர் டேங்க்ஸுடைய பாதுகாப்புக்காக இந்த டேங்க்ஸில் மாடுலர் ஆர்மர் பொருத்தப்படும். ராக்கெட் ப்ரொபல்ட் கிரனேட்ஸ், அதாவது RPGs, ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் மாதிரியான தாக்குதல்களை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ண ஜொராவர் டேங்க்கில் ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கன்னி வெடிகளிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக இந்த டேங்க்ஸில் மைன் கவுண்டர் மெஷர்ஸும் இருக்குது. ஜொராவருடைய முதல் ப்ரோட்டோடைப் ரெடி ஆகிடுச்சு. ஜனவரியிலேருந்து LNTயோட ஒரு ஃபெசிலிட்டியில் ஜொராவர் டேங்க்ஸோட இன்டர்னல் டெஸ்ட் நடந்தது.
ஏப்ரல்லேருந்து ஜொராவரோட சம்மர் ஃபீல்ட் டெஸ்ட் நடக்கும். இந்த சம்மர் ஃபீல்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டேங்க்ஸை எந்த இடத்துக்காக டிசைன் செஞ்சுருக்காங்களோ, அதாவது ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் இந்த டேங்க்ஸை பல டெஸ்ட்டுக்கு உட்படுத்துவாங்க. இந்த டெஸ்ட்டை எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜொராவர் டேங்க்ஸ் இந்தியன் ஆர்மியில் இணையும். ஜொராவர் டேங்க் இந்த எல்லா டெஸ்ட்டையும் ஈஸியாக கிளியர் பண்ணிடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா DRDOவில் இருக்கிற நம்மளுடைய சயின்டிஸ்ட்ஸும் இன்ஜினியர்ஸும் அர்ஜுன் மாதிரி பெஸ்ட்டான மெயின் பேட்டில் டேங்க்ஸையே உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஜொராவர் மாதிரியான லைட் டேங்க்ஸை உருவாக்குறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா டெஸ்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்தியன் ஆர்மியில் இணைஞ்சு LOCயில் டிப்ளாய் செய்யப்பட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஜொராவர் டேங்க்ஸ் சைனாவுக்கு பெரிய தலைவலியாக அமையும். இந்தியாவுடைய ஸ்பை பிளேன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.